Hi friends, previous video continue தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர டைட்டில் அண்ட் அவர் என்ன பொசிஷன்ஸுக்கு அப்ளை பண்ணுறாருங்கிறதுக்கு மெயினான ஒரு கண்டென்ட் தான் வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் முதலாவதாக என்ன செய்துக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது மேபி பார்க்குறதுக்கு ரைட் சைட்ஸ் இருக்கிறதுல டிஸ்பிளே பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் நான் அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ண இல்லை. என்னடா இங்கே இந்த இமேஜுக்கு கீழே அது போய் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்கணும், சரிங்களா? ஸோ அதால் நம்ம ரெண்டு வேயில் நம்ம செய்துக்கலாம். இல்லை நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் ரெண்டு வேலையும் செய்து காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ முதலாவது வந்துக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடில் டிவ்லையே போட்டுட்டு நம்ம ரைட் சைடில் கொண்டு வர மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ரைட் சைட் டிவ்லையே நம்ம போட்டு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு ரைட் சைட் டிவ்வில் போட்டு காட்டுறேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த கோட்ஸ் ஏரியாவுக்கு வரேன். ஸோ கோட்ஸ் ஏரியாவுக்கு வந்துட்டு ஸோ கம்போனன்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். சிவி ப்ரொஃபைல் டைட்டில் .jsx ஸோ ரீநேம் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிறேன் அந்த டெக்ஸ்ட்டை. FFC இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்தாச்சு. ஸோ இங்கே என்ன செய்ய போகிறேன்டா, ஸ்டைல் கம்போனண்ட்டுக்குரிய இது க்ரியேட் பண்ணுறேன். ஸ்டைல் டிவ் இதை கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ணி வர்றேன். ஓகே, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால், மெயினாக இப்போ ஒரு பாக்ஸ் சைஸ் ஒன்றை நான் டிஸ்பிளே பண்ணிக்கணும். ஸோ நான் அதுக்குரிய கலரை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் நம்ம காப்பி பண்ண கலர். ஸோ முன்னுக்கு ஹேஷ் போட்டுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டைல் கொடுத்து வச்சுருக்கிறதால இதில் ஹைட் வித் எல்லாம் எனக்கு ஈஸியாகவே இதில் நம்ம பார்த்துக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், ஹைட் வித் என்ன இருக்குது. ஸோ நான் அதை காப்பி பண்ணிட்டு வந்து அதையும் போட்டுக்கிறேன். ஹைட் வித்தையும் போட்டுக்கிறேன். ஸோ போட்டதும் எனக்குரிய பாக்ஸ் வந்துட்டு இங்கே ரெடி ஆகிடும். பட் இன்னும் டெக்ஸ்ட் ரிலேட்டடாக எதுவுமே கொடுக்கல. நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே போய் கால் பண்ண போகிறேன். புரியுதுங்களா? இப்போ ரைட் சைடில் கால் பண்ணுறேன். CV profile title. ஓகே ஸ்டைல்டு கம்போனன்ட் கால் பண்ணப்படலை. ஸோ நான் என்ன செய்ய, ஸ்டைல்டுக்கு பின்னுக்கு போய் கண்ட்ரோட ஸ்பேஸ் பண்ணிவிட்டு மேலே இம்போர்ட் ஆனதும் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், எனக்குரிய இந்த பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. பட் எனக்கு வித் வந்துக்கிட்டு நான் இங்கே கட்டாயம் கொடுக்கணும்னு சொல்கிற அவசியம் கிடையாது. நான் வித்தை ரிமூவ் பண்ணிக்கிறேன். சாரி, ஓகே. ஸோ நான் வித்தை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஹைட் மட்டும் எனக்கு இருந்தால் போதும், புரியுதுங்களா? ஸோ வித்தை நான் 100% கொடுத்துருவேன். ஓகே, ஸோ இதில் இருக்கிற ஒரு திங்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவருக்குரிய வித் நான் இன்னும் கொடுக்கல இல்லைங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், நீங்கள் border 1 pixel சொல்லி black பாருங்கள், சரியா? border இதோட ஒட்டுன மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ நான் இவருக்கு என்ன செய்கிறேன்டா, வித் 100% கொடுக்கணும். ஸோ கொடுத்தது பாருங்கள், எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸ் அப்படியே எனக்கு இது எடுத்துடுச்சு. ஆனால் எனக்கு இங்கே என்ன வேணுமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர் இதோட சேர்ந்த மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆகணும் இல்லைங்களா? ஸோ அப்படின்னு சொல்லி நமக்கு வரக்கட்டவா. ஸோ நான் என்ன செய்யணுமென்னு சொன்னால், இவர் இதில் இந்த மெயின் இதில் சில்ட்ரன்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த திங்ஸ் வந்துட்டு பாசிபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதால் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். ஸோ 100% 100% divided by pixel. Let me check. ஓகே, இது பர்ஃபெக்டான ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்குது. ஓகே, எனக்கு இப்போ பார்டர் தேவையில்லை, பார்டர் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஓகே, ஆனால் எனக்கு நம்மளோட UI டிசைனை பொறுத்தவரையில் இங்கேருந்து நம்ம டிசைன் வரணும். ஒன்று நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால், இவரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இவரை பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்து நம்ம அலைன் பண்ணி எடுக்கணும். ஒன்று இவரை பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கணும்.
பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்ததும் வேறு லெஃப்ட் வந்துக்கிட்டு நான் ஒரு 20 பிக்சல்ஸ் கொடுக்கேன். ஸோ இப்படி கொடுக்கக்கிட்டவா இங்கே என்ன நடக்குது பாருங்கள், இதில் கண்டென்ட்டோட சேர்ந்த மாதிரி வர இதுக்கு மேலே நான் டிஸ்பிளே ஆகிறார். ஓகேங்களா? இப்போது இந்த இமேஜ் வந்துக்கிட்டு மேலே இருக்கணும். சரிங்களா? இந்த இமேஜ் மேலே இருக்கணும் என்று சொல்கிறது வருது. ஸோ இப்போ இந்த இடத்த நான் லெஃப்ட் வந்துக்கிட்டு ஒரு 50 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, மார்ஜின் டாப் வந்துக்கிட்டு ஒரு 100 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். சென்டர் ஆர்மெண்ட் சொன்னால் 130. This is acceptable. So $150, $200, $250. ஓகே, திஸ் இஸ் சம்வாட் அக்செப்டபிள். இங்கே நான் என்ன செய்யணுமாட்டா, இந்த இடத்த இந்த இமேஜை வந்துட்டு நான் மேலே கொண்டு வரணும். அப்போ நான் என்ன செய்யணும், இங்கே இந்த மெயின் திங்ஸுக்கு போகணும். போயிட்டு இமேஜ் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கணும் இல்லையா, இங்கே பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கணும். பொசிஷன்ஸ் அப்சல்யூட் கொடுத்தா பாருங்கள், மற்ற ஆக்கள் எல்லாரும் என்ன செய்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரோட ஜாயிண்ட் ஆன மாதிரி அப்படியே கீழே போயிட்டா. ஸோ இப்படி இந்த வாயில் போகக்கிட்டவா நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், மெனுவெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த கண்டென்ட் வந்துட்டு மேலேருந்து கீழே வரணும்னு சொல்லி. ஸோ மார்ஜின் டாப் வந்துக்கிட்டு ஒரு 200 சம்திங் காணாது, ஒரு 400. ஓகே, ஸோ இந்த மாதிரி இவர் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும். ஓகே ஃபைன், இப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், Z இண்டெக்ஸ்ன்னு சொல்கிற கன்செப்ட் இருக்குது. ஸோ Z இண்டெக்ஸில் நான் சொல்கிறேன் வந்துட்டு இவர் 99 சொல்லி கொடுக்கணும். Z இண்டெக்ஸில் கொடுத்துட்டு இவருக்கு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, Z இண்டெக்ஸ் 1 கொடுத்தா இந்த மாதிரி இப்படி பின்னுக்கு வந்திருக்கும். அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இப்படி தான் டிஸ்பிளே ஆகணும் சொல்லி, அந்த இமேஜுக்கு பின்னுக்கு தான் இந்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வேலையே நமக்கு என்ன செய்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் வந்துக்கிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படின்ட்டு சொன்னால் நம்மட இது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்மளோட அவுட்புட் வந்துட்டு நமக்கு இங்கே வந்திருக்கு என்று சொல்கிறது தான் கன்செப்ட். அப்போ இது ஒரு வே. இன்னொரு வேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டிரெக்டாக லெஃப்ட் சைட்லேயே போட்டுட்டு அங்கேருந்து பொசிஷன்ஸ் அந்த அப்சல்யூட் கொடுத்து செய்கிறது. ஸோ ரெண்டுமே வந்துக்கிட்டு இதாக இருக்குது. பட் இதில் ஒரு சிக்கலான திங்ஸ் என்ன வரப்போகுதுன்னு சொன்னால், ரெஸ்பான்சிவ் டிசைனாக நீங்கள் இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வரும். என்ன இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸாக இருக்கக்கிட்டவா மீடியா கோர் யூஸ் பண்ணி இந்த அலைன்மெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் சரியாக செட் பண்ணி எடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். பட் அது நீங்கள் ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ் நம்ம அந்த கன்செப்ட் நம்ம இப்போ இந்த இதோடையே பார்க்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம கொஞ்சம் கம்போனண்ட் யூஸ் பண்ணுறது இது ரிலேட்டடாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், இந்த திங்ஸுக்கு வரலாம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்டா, இதை டைனமிக்காக தான் நம்ம மாற்றணும். ஸோ இங்கே அவரோட டைட்டிலும் அவரோட நேம் அண்ட் ஜாப் டைட்டில் இது ரெண்டுமே வேறு தரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்டா, div.name. ஸோ அவர் தார நேமை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கிறேன், நேம். அடுத்தது div.jobTitle. ஸோ அப்போ க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ள ஜாப் டைட்டில் கொடுத்துக்கலாம். பர்ஃபெக்ட். ஸோ கொடுத்ததும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு தேவையான நேம்ஸையும் ஜாப் டைட்டிலையும் கொடுத்துக்கலாம். ஸோ கோடுக்குரிய ஆப்ஷன்ஸ் எனக்கு தேவையில்லை. இப்போது ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து கால் பண்ணும்போது ஸோ எல்லா டேட்டாஸுமே நம்ம கண்டெக்ட் அதாவது சிவி டீட்டெயில்ஸில் தான் நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம அந்த டீட்டெயிலே நம்ம இங்கேயே கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்டா, நேம் அண்ட் கொடுத்துட்டு அவர் நேம், அடுத்தது ஜாப் டைட்டிலையும் காப்பி பண்ணிக்கொண்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ இங்கே நம்ம அதை கொடுப்போம். ஸோ நேம் cv.name and job title
cv.job title. பர்ஃபெக்ட். நான் இங்கே கொடுத்ததும் இந்த டெக்ஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு என்ன செய்யணுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் நமக்கு வேணும் முதலாவது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணிவிட்டு வேறு டைப்போகிராஃபியை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து டாட் நேம்ட டைப்போகிராஃபியை கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா நேமுக்குரிய டைப்போகிராஃபி நமக்கு வந்துடுச்சு. பட் என்ன செய்யலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட் விளங்கலை. சரிங்களா, பேடிங் லெஃப்ட் கொடுத்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 200 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். காணாது, இன்னும் கொஞ்சம் 250. ஓகே, திஸ் இஸ் சம்வாட் அக்செப்டபிள். ஸோ 250 கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டருக்குரியது. ஸோ ஓகே, அதை காப்பி பண்ணிவிட்டு வந்து ஜாப் டைட்டில் பேஸ்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ போய் செக் பண்ணி பார்த்தா ஸோ 2 பேருமே டிஸ்பிளே ஆகிட்டாங்க. பட் இவர் சென்டரில் வரணும் இல்லைங்களா. ஸோ பொசிஷன் அப்சல்யூட் தானே கொடுத்துருக்கேன். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்டா, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அட் த சேம் டைம் justify content center, not center, align item center, align item center. நமக்கு கீழே வரணுமங்கிறதுக்காண்டி flex directions columns கொடுத்தோம்னு சொன்னால் என்ன செய்யணும், ஜஸ்டிஃபை கண்டென்ட் கொடுக்கணும். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் நார்மலாக இருந்தால் வேறு மாதிரி கொடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்த மாதிரி நம்ம டிசைன்ஸில் இருந்த மாதிரியே நமக்கு என்ன செஞ்சிடுது, இங்கே நமக்கு UI டிசைன் வந்துடுச்சு. ஸோ பர்ஃபெக்டாகவே நாம் என்ன பண்ணிட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சிவியில் வரக்கூடிய டிசைன்ட அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது நமக்கு. ஸோ த சேம் டைம் இங்கே ஸ்க்ரோல் பண்ணுற ஒரு ஆப்ஷன்ஸும் நமக்கு இங்கே வருது இல்லைங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இங்கே என்ன ரீசன் அப்படி நம்ம கொடுத்ததுக்குரிய ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டைட்டிலில் கொடுத்துருந்த வித் தான். சரிங்களா, வித் நாம் 100% கொடுத்துருந்தோம். 100% கொடுத்துட்டு நம்ம இங்கே பேடிங் லெஃப்ட் பண்ணி வரக்கிட்டவா இங்கே நமக்கு என்ன செஞ்சிடுச்சு, அலைன்மெண்ட் தள்ளிக்கிட்டே போகுது இல்லைங்களா. ஸோ நம்ம அதை வந்துட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் வந்துட்டு. ஸோ அந்த எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம லெஃப்ட் கொடுத்துருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு நம்ம அதை என்ன செய்துக்கலாம்டா, இந்த வித்தில் என்று சொல்கிற ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம செய்துக்கலாம். ஸோ 100%லேருந்து கழிங்க இந்த பிக்சலில் கழிச்சு விடுங்க சொல்லிக் கொடுக்கேன். ஸோ கொடுத்ததும் இந்த ஸ்க்ரோல் ஆப்ஷன் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரோல் ஆப்ஷன் நமக்கு கீழே இல்லை. அதுக்குரிய ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காகவே இது கல்குலேட் பண்ணும் வந்துட்டு. ஸோ எந்த அளவுக்கு இங்கே லெஃப்ட் இருக்கோ அந்த அளவு லெஃப்ட்டை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் 100% மிச்சம் இருக்கிற அவ்வளோத்தையும் 100% எடுத்துக்கங்க என்று சொல்லி கொடுக்குற ஆப்ஷன்ஸான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸை நமக்கு இங்கே இருக்க போகுது. ஸோ ஹோப் நம்மளோட டிசைன்ஸை வந்துட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம்டா இங்கே அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி போயிடுச்சு. ஸோ இதை செய்து பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் செட் பண்ணுறது, அடுத்தது எப்படி ரெஃபரன்ஸ் செட் பண்ணுறாங்க ரிலேட்டடாக பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு டச்சப் பண்ணிட்டு வந்துட்டோம். நம்மளோட CV வந்துட்டு வெப்சைட்டாகவே ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.